செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்த வரையில் செங்கோட்டையன் அதிமுக வந்து தாவேகால போனோம்னா செங்ஸ்னு ஆயிட்டார். எப்படி பார்த்தீங்களா இல்லையா? யாரு செங்கோட்டையன்? நீங்க சொல்றதே தப்பு. இப்போ நீங்க செங்கோட்டையன் சொல்லாதீங்க, செங்ஸ். அது என்ன செங்ஸ்? என்ன சார்? நாளைக்கு பன்னீர்செல்வம் போனா பன்ஸ். யார் போனாலும் சரி, திண்டுக்கல் சீனிவாசன் தின்ஸ். நீங்க யார் வேணா சொல்லுங்க. என்னடா டேய், ஏற்கனவே நீங்க தற்கூரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது என்னதுன்னு கேட்கறது. இது எல்லாருமே சிலாகிக்கிறீங்க. செங்கோட்டையன் சார். அடிப்படையில் வந்து விஜய் ஏமாற்றப்படுறார் சார். ஜானுக்கு இதில் வந்து முழு விருப்பமா இல்லையானே எனக்கு தெரியல. ஏன்னா ஜான் இது வரைக்கும் கதவே திறக்கல. முன்னாள் ஊழல் அமைச்சரை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு சிலாகிக்கிறீங்க எல்லாரும். என்னன்னு கேட்டா விஜய்க்கு மைனஸ். விஜய் அப்படி சேர்த்துன்னு கேட்டா அப்போ இதை விட ஒரு வந்து ஒரு பெரிய பிம்பம்ல ஓபிஎஸ் அவரை சேர்த்திருப்பாங்கல்ல. ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக, அழுத்தத்தின் காரணமாக, இந்த வந்து அதுவும் டெல்லியிலிருந்து வந்த அழுத்தத்தின் காரணமாக இவரை கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. இவருக்கு இதை சொல்லிட்டீங்க, ரூட் போட்டு கொடுப்பாரு, வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேரவனுக்கு பிரச்சனை இருக்கா, போக்குவரத்து பிரச்சனை இருக்கான்னு அப்படி ஆயிடுது. சரிங்களா? அதுக்காக ஒருத்தர் இப்போ நாஞ்சில் சம்பத்து போறாரு. இப்போ நாஞ்சில் அடுத்த கட்டம் அவர் தான் பேசிட்டு இருக்காரு, அவர் தான் போயிடுவாருன்னு நினைக்கிறேன் அநேகமா. இப்போ நாஞ்சில் சம்பத்து போனால் என்ன சொல்லுவீங்க? அவர் நாக்கை வளைச்சு பேசுவாருங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் கேட்டால் வாயை வாடகை விடுறான்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்படி மாற்றி பேசுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு வாயை வாடகை விட சொன்னாங்க. ஆனால் நாக்கை மட்டுமே தனியாக வாடகை விட ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது யாருன்னா அது கோபிச்செட்டிப்பாளையமே உங்க கையில இருக்கு, உள்ளங்கையில இருக்குது இல்ல. ஈரோடு மாவட்டமே உங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க வந்து உங்க உள்ளங்கையில இருக்கு. ஒட்டுமொத்த வந்து கொங்கு பெல்ட்டே வந்து பாத்தீங்கன்னா உங்க காலடியில இருக்கு. அவ்வளவு பெரிய ஐக்கான் நீங்க. அது 9 முறை எம்எல்ஏ வந்திருக்கீங்க. உங்களால ஒரு 10 பேர் உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ண முடியாதா? விசுவாசி இருக்க மாட்டாங்களா? அப்ப இந்த இடத்துல வந்து ஆதவர்ஜன ஏற்பாடுல அந்த ஒரு 5 பேர் கொண்ட குழு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு பாதுகாப்பு இருக்கிறாங்கன்னா புரிஞ்சுக்கங்க. செங்கோட்டையுடைய மூவ்மெண்ட்டையும் வந்து யார் சம்பளம் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட வந்து சீமான் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இரும்பு மாதிரி. இது நீங்க வந்து அசைக்க முடியாத அளவுக்கு என்ன கிளீன் இமேஜ். நீங்க இப்ப இந்த கேட்கல இனிமே ஊழலை பத்தி பேச முடியுமா விஜயால? சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து பட்டியல் லிஸ்ட் வரும். செங்கோட்டையன் பண்ண ஊழல், செங்கோட்டையன் சம்பாதிச்ச சொத்து எல்லாம் லிஸ்ட் வரும். இது பலவீனமா இல்லையா? பிரைமரி போர்ஸ் சொல்றீங்க. பிரைமரி போர்ஸ்னா நீங்க கட்சியில சேர்க்கிற நபர்கள் ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தாவேகாவில் இணைந்த செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே பாதுகாப்பு அப்படின்னா அரசு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு, அதை கடந்து விஜய் அவர்களுக்கு பவுன்சர்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களோ அதே போலதான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் அவர்களை சுற்றியும் பவுன்சர்கள் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இந்த பவுன்சர்கள் எதுக்குன்னு கேட்கிறேன். இப்போ தாவேக்கானா வந்து அது வந்து இதை நான் இந்த கேள்வி நான் ஜான்கிட்டே கேட்டேன். இது இந்த வாட்ஸ்அப்பில் வந்து பேசுறது, நார்மல் கால் வாட்ஸ்அப்பில் பேசுறது, அப்புறம் தனியாக ஒரு ஆப் வச்சுக்கிட்டு பேசுறது, சிக்னல் போன்ற ஆப்பில் எதுக்கு இப்படி பேசணும்னு கேட்டேன். எதுக்கு இப்படி பேசணும்? அவசியமே இல்லையே. இது தாவேக்கான்றது ஒரு ஜனநாயக அமைப்பு தானே, ஒரு தீவிரவாத இயக்கம் கிடையாது இல்லை. எதுக்கு இப்படி ரகசியமாக எதுக்கு ஒருத்தர்கிட்ட பேசணும்? ரகசியத்தை வைக்க தான் அந்த கருமம், அந்த செல்லே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய வந்து ஒரு ஆப்பாயிடுது. இது நிறைய ஆப்புகளை வைக்க அந்த செல்லே நமக்கு ஒரு ஆப்பாயிடுது. எதுக்குன்னு கேட்குறேன். வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் சார். எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அதுதான் நிற்கும். இந்த ரகசிய உறவுகள் எதுவுமே நிற்காது. அதனால் நமக்கு பிரச்சனை தான், ஆபத்து தான். இதை நான் தத்துவம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் இப்போ நான் கேட்குறேன். இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது. என்ன கேட்டேன்னா, இது என்ன ஒரு தீவிரவாத இயக்கமா? எதுக்கு பவுன்சர் வேணும்? கக்கன் வந்து பவுன்சர் வச்சுட்டு போனார். காமராஜர் பவுன்சர் வச்சுட்டு போனாரா? இல்லை ஜீவா வந்து பவுன்சர் வச்சுட்டு போனாரா? இல்லை அண்ணா பவுன்சர் வச்சுட்டு போனாரா? சார், எம்ஜிஆருக்கே பவுன்சர் கிடையாது சார். எம்ஜிஆர் வந்து அரசியல் கட்சி தொடங்கும் போது ஸ்டண்ட் ஆக்டர் இருக்காங்களா எம்ஜிஆர், அவங்கெல்லாம் அரசியல் கட்சியில் பயணித்தாங்க. அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கரடு முரடாக இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா ரப்பிஷாக இருப்பாங்க பாருங்க. இந்த சினிமா உங்களுக்கு தெரியும், ஸ்டண்ட் நடிகர்கள் சில பேர் இருக்கிறாங்க. நான் சொல்கிறது பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலன்னு சொல்கிறேன். ஸோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எம்ஜிஆர் பின்னாடி இல்லை. அரசியல் கட்சியில் கூட இருந்தாங்க. ஏன் விஜயகாந்த் எடுத்துங்க, இந்த மீசை இருக்கார்ல, அவர் பேர் மீசை ராஜேந்திரன். அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு தெரியும் எப்படின்னா, ஒரு முறை எப்பயாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து விஜயகாந்தை வழி நடத்தும் போது அவர் ஏதாவது இருந்திருக்காரா? அவர் கூட சேர்ந்து பயணிச்சிருக்கலாம் அரசியல் கட்சியில். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அது எம்ஜிஆர் கொண்டு இருக்கிறது வந்து இவருக்கு விஜயகாந்த் கொண்டு. யாராவது இந்த பாதுகாப்புக்காக வந்தாங்களா? விஜயகாந்துக்கு பாதுகாப்பு விஜயகாந்த் தான். ஏன்னா ஆம்பளை மாவீரன். அவன் வந்து இந்த இவங்களெல்லாம் வச்சுக்கலாம் அவர் பயணிக்கவே இல்லை. எதுக்குன்னு கேட்குறேன் நான்.
சினிமாவில் பறந்து சண்டை போடுறீங்க. அப்புறம் வந்து நிஜத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுன்சராக தான் பிரச்சனை. பையனை தூக்கி வீசியாச்சு குப்பையை மாதிரி பார்த்தோமா இல்லையா? இல்ல இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சரி சினிமாவில் வந்து பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு விஜய் அப்படிங்கிறனால அவருக்கு பவுன்சர் கொடுக்கப்பட்டது கூட சரி ஓகே பவுன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். செங்கோட்டையன் வந்து சினிமா ஸ்டாரா, அவர் ஒரு நீண்ட நெடிய அரசியல் பயணத்தை ஸ்டாரா நீங்க கேக்குறீங்க. செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்த வரையில் செங்கோட்டையன் அதிமுக வந்து தாவேக்கால போனோன்னா செங்ஸ்ன்னு ஆயிட்டார். எப்படி பார்த்தீங்களா இல்லையா? யாரு செங்கோட்டையன்? நீங்கள் சொல்கிறதே தப்பு. இப்போ நீங்கள் செங்கோட்டையன் சொல்லாதீங்க, செங்ஸ். அது என்ன செங்ஸ் என்ன சார்? நாளைக்கு பன்னீர்செல்வம் போனோன்னா பன்ஸ். யார் போனாலும் சரி. திண்டுக்கல் சீனிவாசன் தின்ஸ். நீங்கள் யார் வேணால் சொல்லுங்கள். என்னடா டே, ஏற்கனவே நீங்கள் தற்கூரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது என்னதுன்னு கேட்குறேன். இது செங்கோட்டையனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செங்ஸ் ஆன உடனே அங்கே ஒரு சிங் இருக்கிறாரு. இவர் செங்க் ஆகிட்டாரு. அங்கே பாதுகாப்பு சிங்கு ஒருத்தர். என்னடா கூத்து உங்களுது இதில்? சார் நான் ஒன்று நல்லா சொல்கிறேன், புரிஞ்சுங்க. இந்த மூத்த ஊடகவியாளர்கள்லாம் எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது. அது என்ன வயதில் என்னோட வந்து சின்னவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க சீனியர் ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே சிலாகிக்கிறீங்க. செங்கோட்டையன்றீங்க சார். அடிப்படையில் வந்து விஜய் ஏமாற்றப்படுறார் சார். ஜானுக்கு இதில் வந்து முழு விருப்பமாக இல்லையானே எனக்கு தெரியல. ஏன்னா ஜான் இது வரைக்கும் கதவே திறக்கலை. ஜான் கதவை திறக்காமல் இருந்ததுக்கு எனக்கு ஒரு காரணம் தெரியும். காரணம் என்ன தெரியுமா? சொல்லட்டுமா? யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க. அது என்ன காரணம் சொல்றாங்க? யாருக்கும் தெரியாது, நான் தான் சொல்ல முடியும். ஜான் வந்து எல்லாருமே வந்து படையெடுத்து வந்தாங்க, பலரும் படையெடுத்து வந்தாங்க. ஜான் வந்து கதவை திறக்கவே இல்லை. அதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒரு காரணம் கேட்டினா, விஜய்ன்ற ஒரே ஒரு ஒற்றை மனிதரை சுற்றியே தான் இந்த கட்சி இருக்கணும். வேற எந்த ஒரு கல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னால் தான் சொல்லிடக்கூடாது. ஒன்று. அதே சமயத்தில் ஓபிஎஸ் முதல் கொண்டு இன்னும் இந்த செங்கோட்டை மாதிரி இன்னும் பல கோட்டையன்கள் வரும்போது ஏன் வந்து ஜான் கதவை திறக்கலன்னு சொன்னால் க்ளீன் இமேஜ் அடி வாங்கிடும். இப்போ நான் கேட்குறவங்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்கள், விஜய்க்கு வந்து க்ளீன் இமேஜ் இருக்குது. நீங்கள் சொல்லலாம் சார், என்ன சார் நீங்கள் நேற்று கூட நீங்கள் சொன்னீங்க வந்து கேரவனில் நடிகை இருந்தாங்க, அது இருந்தாங்க, இதெல்லாம் நீங்கள் நிறைய குற்றச்சாட்டுலாம் சொல்லியிருந்தாங்க. அது வேறு. நான் சொல்கிறது ஊழல்ன்ற அந்த அசுத்தம் இருக்குல்ல, அது படாமல் க்ளீனாக இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் இமேஜ் இருக்குது. என்னைக்கு வரைக்கும்? நேற்று வரைக்கும். செங்கோட்டையன் போய் சேர்ந்த உடனே அந்த க்ளீன் இமேஜ் உடையுதா இல்லையா? இல்ல செங்கோட்டையன் மீது எந்த புகார் ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாரும் மாதிரி நீங்களும் பேசுறீங்க, எல்லாரும் நீங்க பேசுறீங்க. குற்றச்சாட்டு வரலாம் அவசியமே கிடையாது. 2 திராவிட கட்சிகளிலும் வந்து ஒரே ஒரு அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கற்றவர் நீங்க சொன்னீங்கன்னா நான் வேணா ஒருத்தரை சொல்லுவேன். திமுக இருக்கிற ஒருத்தரை சொல்லுவேன். அதிமுக யாருமே சொல்ல முடியாது. செங்கோட்டையன் மீது எந்த வழக்கு சார்? வழக்கு சார், நீங்கள் வழக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட இப்போ தானே வந்திருக்காரு. இப்போ இனிமேல் தான் வரும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் எப்பவுமே வந்து நெகட்டிவும் சொல்லுவேன், பாசிட்டிவும் சொல்லுவேன் சார். ரெண்டுத்தையும் பிளான் பண்ணி சொல்கிறது கிடையாது. ஒரு இடத்துல இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன், டிஎம்கேல ஒரு மிஸ்டர் கிளீன் இருக்கிறாருன்னா அது பிடிஆர் பழனிவேல்ராஜன் மட்டும்தான். அதாண்டி நீங்கள் யாரும் மிஸ்டர் கிளீன் சொல்லவே முடியாது. அதிமுகவில் நான் நேற்றுலேருந்து யோசனை பண்ணிட்டு தான் இருக்கிறேன், யாராவது மிஸ்டர் கிளீன். உங்களுக்கு செய்தி வரல, உங்களுக்கு தகவல் வரல. எனக்கு சில தகவல்லாம் வந்திருக்கு நேற்றுக்கு. அவருக்கு எங்கெல்லாம் சொத்துக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய ஆரம்பகால வாழ்க்கையிலேருந்து எல்லாமே சொல்கிறாங்க, தனிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து சொல்கிறாங்க. நான் பேசுறது வந்து பொது வாழ்க்கையில் ஒரு அமைச்சராக இருந்து இவருடைய செயல்பாடுகளை மட்டும் நான் பேசுகிறேன். இவர் சொத்துக்கள், இவர் எவ்வளோ சம்பாதிச்சிருக்காரு சொத்துக்கள் சொல்லிட்டு இருக்குது. சும்மா நீங்கள் வந்து இதெல்லாம் சொல்லாதீங்க. அம்மையார் ஜெயலலிதா வந்து பல முறை வந்து இவரை வந்து ஒதுக்கி வச்சதுக்கு காரணம் என்ன? இவர் அப்பழுக்கற்ற ஒரு நேர்மையானவர் வந்து எதாவது சொல்ல முடியுமா? நீங்க அதிமுக யாராவது அப்பழுக்கற்ற நேர்மையான வந்து ஒரு மனிதர் இவர் சொல்ல முடியும்? அது வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிற அடிப்படையில் அம்மாவே சொல்ல முடியாது சார். யாரு செங்கோட்டை அம்மானா அவங்க அம்மா நினைச்சிடாதீங்க, ஜெயலலிதாவே சொல்ல முடியாது. இங்கே நான் சொல்றேன், எல்லாரும் நான் சொல்றேன், ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 திராவிட இயக்கங்கள் நான் சொல்றேன். மிஸ்டர் கிளீன்னு சொன்னால் டிஎம்கேல ஒருத்தர், அவர் பரம்பரையாக அவங்க சொத்து எவ்வளோ இருக்குன்னு அவருக்கே தெரியாது. அவராக வந்து தேடி போனால் தான் தெரியும் எவ்வளோ சொத்து இருக்குன்ட்டு. ஏன்னா பிடிஆர் பழனிவேல் அந்த அளவுக்கு இருக்குன்னா அவர் சொன்னால் அது அவர் புராணம் ஆகிடும். அது கட்சியில் அது வேறு திசையில் நம்மளை கொண்டு போயிடுவானுங்க. இது அந்த கேஸ்ட்டில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. நமக்கு இந்த சாதிக்கு அப்பாற்பட்டோம். நம்ம நான் சொல்ல வர்றது கேட்டினா அப்பழுக்கற்ற ஒரு வந்து ஒரு தூய்மையான ஒரு திராவிட இயக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னால் அது வந்து பிடிஆர் பழனிவேல். இந்த சைடில் யாரையுமே பார்க்க முடியல. ஏற்கனவே இங்கே மலையை காணோம், ஆத்தா காணோம், கண்மாயை காணோம், காவாயை காணோம், ஏரியை காணோம், குளத்தை காணோம் சொல்கிறது எங்கே போச்சு? அதெல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் பின்னாடி இருக்குது. இல்லை முன்னாள் அமைச்சர்களோட கூட இருக்கிற அவங்க சம்பந்தி யாராவது கல்வி வள்ளல் இவங்க எல்லாம் அவங்க பின்னாடி இருக்குது. இது பாரபட்சம்லாம் இருக்குது. உண்மையாக இல்லையா? இது நான் சத்தியத்தை பேசிகிட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊழல் அமைச்சரை கொண்டு வந்து முன்னாள் ஊழல் அமைச்சரை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு சிலாகிக்கிறீங்க எல்லாரும். என்னன்னு கேட்டால் விஜய்க்கு மைனஸ். விஜய் அப்படி சேர்த்துன்னு கேட்டால் அப்போ இதை விட ஒரு பெரிய பிம்பம்ல ஓபிஎஸ் அவரை சேர்த்துருப்பாங்கல்ல. ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக, அழுத்தத்தின் காரணமாக இந்த வந்து அதுவும் டெல்லியிலிருந்து வந்த அழுத்தத்தின் காரணமாக இவரை கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க.
இதுதான் உண்மை. இதான் விஜயோட மிஸ்டர் கிளீன் இமேஜ் உடையுது. இவர் மட்டும் இல்லை, இதுக்கு பிறகு நீங்கள் சொல்லலாம் இவங்கெல்லாம் தளபதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் சேர்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளீன் இமேஜில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கரைபடிந்த நபர்களோட கலப்பாங்க. இப்போ செங்கோட்டையன் பிறகு அவரோட ஒரு 50 பேர் வந்தாங்கன்னா விஜய் கிட்ட இருக்கிற ஒரு 500 பேர் அந்த மாவட்டத்தில் இவங்களோட மிங்கிளாவாங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன்னு கேட்டால், குட்டியோட சேர்ந்த பன்றிக்குட்டி என்ன ஆகும் எதுவும் தெரியாமல் போயிடும். இதில் யார் கன்றுக்குட்டி யார் பன்றிக்குட்டின்றதை நீங்கள் முடிவு பண்ணீங்க, அதை நான் சொல்ல மாட்டேன். ஒரு பக்கம் அறிவற்ற கூட்டம் இருக்கு. அந்த அறிவற்ற கூட்டத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் போனார்னா இவருடைய அனுபவம் எல்லாம் பயன்படும் சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன அனுபவம் நான் கேட்கிறேன், எல்லார்ட்டையும் கேட்கிறேன். அனுபவம்னா வேணா சொல்லலாம், ஓடு செய்யறது எப்படி அனுபவம், அந்த அனுபவம் என்ன கிடைக்கும், வேற என்ன அனுபவம் இருக்கு நீங்க சொல்லுங்க. 50 ஆண்டு காலம் ஒரு திராவிட கட்சியில ஒரே கட்சியில பயணிச்சிருக்காங்க, 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அதே நேரத்தில் ஜெயலலிதா அவர்களுக்கு ரூட் மேப் போட்டு கொடுத்தவர் செங்கோட்டையன் அப்படிங்கிற பேச்சுக்கள் இருக்கு. அப்போ இப்ப கரூர் இன்சிடென்ட் பொறுத்த வரைக்கும் சரி, இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் தடுப்பதற்கு அதைத்தான் நானும் சொல்றேன். அனுபவம் போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்து செயல்பட்டு இருக்கிறாரு. அந்த போக்குவரத்து வந்து இந்த விதிகளை எப்படி பின்பற்றுறது அது வேணா வந்து சொல்லி தெரிஞ்சுக்கலாம். கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு. இங்கே அறிவற்ற கூட்டம்னு சொல்லும்போது வந்து பிள்ளைகளை வந்து எங்கள் பிள்ளைகள்லாம் எஜுகேட் பண்ண வந்திருக்கிறாரு அப்படின்னு. அப்போ என்ன தெரியுமா ஆகுது, அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வீடுகள் பிள்ளைகள் இருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம வீடு பிள்ளைகள் கேட்டால் ஒரு குடிசை வீட்டில் வளரக்கூடிய பிள்ளைகள் என்னன்னு கேட்டால் வந்து இந்த காடா வளர்க்குற லாந்தர் வளர்க்குற உட்காந்து வந்து படித்து பெரிய அறிவாளிடுவோம். அவனுக்கு டியூஷன் தேவை கிடையாது. இப்போ நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்குன்னு கேட்டால் வந்து ஈவினிங்கில் டியூஷன் அனுப்புவோம். ஆனால் சில பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா வாத்தியாரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு போய் பாடம் எடுப்பார். மக்கு பிள்ளையா இருக்கும், பணக்கார வீட்டு பிள்ளையா இருக்கும், அவன் மக்கு பிள்ளையா இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கே போயிட்டு வந்து பாடம் எடுக்கிற மாதிரி கிட்டத்தட்ட செங்கோட்டையன் இப்போ அப்படிதானே ஆயிட்டாரு. செங்கோட்டையன் இப்போ எப்படி இருக்கிறாரு, அந்த வீட்டுக்கே போய் பாடம் எடுப்பாங்களா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாத்தியாரா இருக்கிறாரு. அங்கே மக்கு பிள்ளை யாரா இருக்காருன்னு கேட்டினா விஜயா இருக்கிறாரு. அவ்வளோதானே, இதை தாண்டி வேற என்ன சொல்ல முடியும். உதாரணத்துக்கு இவருக்கு இதை சொல்லிட்டீங்க, ரூட்டு போட்டு கொடுப்பாரு, வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேரவனுக்கு பிரச்சனை இருக்கா, போக்குவரத்து பிரச்சனை இருக்காருன்னு அப்படி ஆயிடுது. சரிங்களா, அதுக்காக ஒருத்தர். இப்போ அடுத்த ஒருத்தர் சேர்த்தா அதுக்கு என்ன சொல்வீங்க. இப்போ நாஞ்சில் சம்பத்து போறாரு. இப்போ நாஞ்சில் அடுத்த கட்டம் அவர் தான் பேசிட்டு இருக்காரு, அவர் தான் போயிடுவாருன்னு நினைக்கிறேன் அநேகமா. இப்போ நாஞ்சில் சம்பத்து போனால் என்ன சொல்வீங்க, அவர் நாக்கை வளைச்சி பேசுவாருங்கன்னு. அதை வந்து அங்கே வந்து நிறைய பேச்சாளர்கள் வந்து ரொம்ப பேச முடியாமல் திணறாங்க. இவர் போனாருன்னா நாக்கை வந்து எப்படி வளைச்சி பேசுவார். இந்த மேல் உதடு கீழ் உதடு பல்லு நாக்கு இது எல்லாம் சேர்ந்தது தான் வாய். இந்த வாயை கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, சில பேர் கேட்டால் வாயை வாடகை விடுறான்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்படி மாற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு வாயை வாடகை விட சொன்னான். ஆனால் நாக்கை மட்டுமே தனியாக வாடகை விடுற ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது யாருன்னா அது நாஞ்சில் சம்பத் தான். சரிங்களா, ஆனால் நீங்கள் கூப்பிட்டு சிலாகிக்கிறீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அவரும் அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கலாம் சில சேனல்ல. என்ன கேட்டீங்கன்னா நாஞ்சில் சம்பத் அவர்களை பொறுத்த வரைக்கும் திராவிட ஒரு சொற்பொழிவாளர், அவருடைய சொற்பொழிவு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சொற்பொழிவு இந்த இலக்கியத்துக்கு மட்டும் பேசுறதுக்கு வாய் இருந்ததுன்னா முதல்ல காரி யாரை துப்பன்னு கேட்டீங்கன்னா நாஞ்சில் சம்பத் தான் காரி துப்போம். இலக்கியத்துக்கு வந்து தனியாக வாய் இருந்ததுன்னா என்ன சார் நீங்கள் பேசுறீங்க. குறைஞ்சபட்சம் நீங்கள் பாருங்க, உங்களுடைய இலக்கிய புலமையெல்லாம் எதுக்கு பயன்படுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டால் அப்பா அந்த 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 புலவரை கூப்பிடுப்பாரு சொன்னால் அந்த புலவர் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் கேட்டால் அந்த மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மண்ணாங்கட்டியாக இருந்தாலும் கொடுத்தனா அவனை வந்து வாயார புகழணும். அதைத்தான் இன்றைக்கி வந்து நாஞ்சில் சம்பத் செஞ்சுட்டு இருக்கிறார். ஒரு கட்சியிலையும் என்னென்னலாம் பேசுனாரு வந்து ஒரு 10 ஆண்டு கால நாஞ்சில் சம்பத்தோட பேச்சை கேளுங்க. 10 ஆண்டு காலத்தில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் புகழாத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து திமுக, அதுக்கப்புறம் திமுக வந்து வெளியே வந்து வைகோ கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி எத்தனை கட்சி. இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் பயணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நாஞ்சில் சம்பத்துக்கு என்ன வந்து பெரிய சிக்கல்னா ஒரு குழப்பத்தில் இருக்குன்னு கேட்டினா நம்ம டிவிகே போகிறதா அல்லது டிவிகே கிட்ட போகிறதா, மல்லை சத்யா கிட்ட போகிறதா, விஜய் கிட்ட போகிறதா. என்ன சார் இவங்களெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க. அடுத்தது நாஞ்சில் சம்பத் போயிட்டாருங்க. இனி பாருங்க அந்த டிவிகேல இருக்கிற அந்த பேச்சாளர்லாம் பாருங்க என்ன சொற்பொழிவு பேச போறாங்கன்னு. அசிங்கமா இல்லையா சார். அடையாளத்தை டிவிகே அடையாளத்தை இழக்குது. விஜய் கிளீன் இமேஜ் வந்து இழக்கிறார். அவ்வளவுதான் நான் சொல்றேன். இல்ல இப்போ வந்து நம்முடைய கேள்வியே என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பவுன்சர் பாதுகாப்பு செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. விஜய் வந்து ஒரு சினிமா நடிகராக இருக்கிறார், அரசியலுக்குள்ள வர்றாங்க, பவுன்சர் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பிரபலமான தொழிலதிபர்கள் சினிமா நடிகர்களை பொறுத்த வரைக்கும் பொது வழிக்கு வரும்போது கொடுக்கப்படக்கூடிய பாதுகாப்பு. செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலம் அரசியலில் பயணித்தாலும் ஜெயலலிதா அவர்களுக்கு ரூட் மேப் போடக்கூடிய நிலையில அமைச்சராக இருந்தாலும் அரசு பாதுகாப்பு தான், காவல்துறை பாதுகாப்பு தான் இதுவரை கொடுக்கப்பட்டது. இப்ப விஜய்க்கு ஈக்குவலண்டான பவுன்சர்கள் அங்க இறக்கப்படுறாங்க. செங்கோட்டையனை எப்படி புரிந்து கொள்வது, என்ன எப்படி இதை பார்ப்பது, அதான் கேள்வி. எனக்கு என்ன சிரிப்பு வருதுன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தா சார் செங்கோட்டையன். நான் கேட்கிறேன் சார், 10 தோல்வி பழனிசாமி
யார் எடப்பாடி பழனிசாமி அப்படி தான் சொல்லிட்டு வராங்க. அந்த 10 தொழில் பழனிசாமின்னு சொல்கிறதே எது காசு கட்டினா அவர் அரசியலில் வந்து அவர் செல்லா காசு, பொலிட்டிக்கலாக வந்து ஸ்கிராப். 10 தொழில் பழனிசாமியே வந்து ஸ்கிராப்னு தூக்கி வீசுறது கேட்டிங்கன்னா அது செங்கோட்டையன். அதுக்கப்புறம் அவர் ஏற்கனவே இன்னும் கூட வீசியிருக்கிறாரு. ஆனால் ஒரு 10 தொழில் பழனிசாமின்ற ஒரு ஸ்கிராப் தலைவர் இன்னொருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிராப் வந்து இவருக்கு வேணவே வேணான்னு சொல்கிறாரு சொன்னால், அப்போ எந்த அளவு ஸ்கிராப்ன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க. அந்த ஸ்கிராப்பை கொண்டு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, பாதுகாப்புக்கு வந்து பவுன்சரை வந்து போட்டிருக்காங்கன்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே உதவாத ஒரு பொருளாதாரம் வந்து அதை அலங்காரம் பண்ணுவாங்க. அப்படி தான் இருக்குது சார். ஒரு ஹோட்டலில் போய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட இன்றைக்கி அந்த ஹோட்டலில் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் சாப்பிட்டு ஜீரணமாக போகுது. அதையே வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறான் வந்து ஃபுட்டை. இன்றைக்கி அப்படி இருக்குது காலம். 10 நிமிஷம் சாப்பிட்டு ஜீரணமாக போகுது சார். அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேஸ்டேஜ் வெளியே போக போகுது. அதை வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறான். நீங்கள் ஒரு சோலாபுரி ஆர்டர் பண்ணுங்கள், அதை எலுமிச்சம்பழத்தையும் அந்த வந்து அந்த வெங்காயத்தையும் அந்த மிளகாயும் எப்படி வந்து அலங்காரம் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறான் பாருங்கள். அப்படிதான் இதுவும். இது வேஸ்ட்டு, ஸ்கிராப்பு. ஆனால் அந்த ஸ்கிராப்பை நீங்கள் என்ன கேட்டீங்கன்னு கேட்டால் அலங்காரம் பண்ணி பெருசாக வந்து பந்தா பண்ணி காட்டுறீங்க. என்ன வந்து ஒரு சாணக்கியத்தனம் அவர்கிட்ட இருக்குது, என்ன வந்து திறமை, நீங்கள் திறமையை சொல்லுங்கள், என்ன புலமை இருக்குது, என்ன அரசியல் சாணக்கியத்தனம் இருக்குது சார். அரசியல் சாணக்கியத்தனம் இருந்திருந்தா நான் 10 நாளில் ஒருங்கிணைப்பேன்னு சொன்னார். அதிமுக ஒருங்கிணைப்பு நீங்கள் பண்ணுங்க, இல்லை 10 நாளில் நான் பண்ணுவேன்னு சொன்னாரா? நடந்துதா? இப்போ அவருக்கு என்ன பதவி தெரியுமா கொடுத்துருக்காங்க? நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர். நீங்கள் என்ன சொன்னீங்க? அதிமுகவை ஒருங்கிணைக்கிறேன்னு சொன்னீங்க. 10 நாளில் நீங்கள் பண்ணலன்னா நான் பண்ணுவேன்னு சொன்னீங்க, நாங்கள் பண்ணுவோன்னு சொன்னீங்க. முடிஞ்சுதா? முடியல. அப்ப என்ன அர்த்தம்? அதிமுக உங்களுக்கு செல்வாக்கு இருந்தா அது முடிஞ்சிருக்கும். அடிப்படை உறுப்பினர்ல இருந்தே நீக்கிட்டு. அதைத்தான் சார் சொல்றேன். அப்ப உங்களுக்கு எவ்வளவு பலவீனமா இருக்கிறீங்கன்ற நானு அதைத்தான் நான் சொல்றேன். 10 தொழில் பழனிசாமி வேணான்னு சொல்லி ஸ்கிராப் பண்ண ஒரு மெட்டீரியல் கொண்டு வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, என்ன தெரியும், யார் தெரியுமா வந்திருக்கிறது? 50 ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கை, 9 முறை எம்எல்ஏ இருந்தவர், அவரை நாங்க கொண்டு வந்துட்டுன்றீங்க. எப்படி வந்திருக்கிறாருன்னு பாருங்க. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, தாவேகாவை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் பவுன்சர் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. கட்சியுடைய பொதுச் செயலாளராக அது ஒரு பெரிய விஷயம். பாதுகாப்பு கிடையாது. உங்களுக்கு பவுன்சர் வேணுமா? செங்கோட்டையனுக்கு பவுன்சர் பாதுகாப்பு சார், உங்களுக்கு பவுன்சர் வேணுமா சார்? உங்களுக்கு பவுன்சர் வேணுமா? இல்ல, பணம் போட்டா பவுன்சர் இல்ல. செங்கோட்டையனுக்கு பவுன்சர் பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னா என்ன காரணம்? என்னன்னா அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா, அல்ல தமிழக காவல்துறையை நம்புவதற்கு தயாராக இல்லையா, இல்ல அது விஜய் பாணியிலேயே பயணிக்க போறாரா, சினிமாவில் நடிக்க போறாரா? என்ன விஷயம்? எதுக்காக பவுன்சர் போட்டிருக்காங்கன்னா ஒரு பிம்பத்தை கட்டுறாங்க. என்னன்னு கேட்டா, இவர் கட்சியில் வந்து இணைஞ்சிட்டாரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்றுக் கட்சியில், அதாவது இப்போ மாற்றுக் கட்சி அதிமுக மாற்றுக் கட்சி இப்போ இருக்கு. அதிமுகலேருந்து இவருக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது, அதாவது பாதுகாப்பு பிரச்சனை வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பவுன்சர்ன்றதே வந்து கேட்டால் உங்களுக்கு சீன் போகிறதுக்கு தானே தவிர வேறு ஒன்றுத்தும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒருத்தே அவரே நினைப்பார். யார்? கேஎஸ் செங்கோட்டையன் சொல்லுவார், தம்பி யாதவ், நான் அவ்வளோ ஒருத்தான ஆள் இல்லையேப்பா, எனக்கு எதுக்கு பவுன்சரு? அதாவது அவருக்கே தெரியும் சார், செங்கோட்டையனுக்கே தெரியும் அவ்வளோ ஒருத்தான ஆள் கிடையாது நான், எனக்கு எதுக்கே அந்த இவ்வளோ போடுறீங்க நீங்கள்? நான் சொல்கிறது புரியுங்களா? ஒன்று அது காரணமாக இருக்கலாம். இன்னொரு காரணம் இருக்குது சார், அது சில பேருக்கு தெரியல, அதை நான் சொல்லிடுறேங்க. இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு வந்து விஜய் கொடுத்தது, விஜயோட மூமெண்ட் என்னன்றதை வந்து கண்காணிக்கிறது. அதே மாதிரி நான் சொல்கிறேன், இந்த கிரிமினல் மைண்டு உள்ளவன் அதில் யார் இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நான் வந்து ஜானை சொல்ல மாட்டேன், அது வந்து ஒரு வியூக அமைப்பாளருக்கு அது தேவை. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனாவுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, செங்கோட்டையனுடைய மூமெண்ட்டை என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கட்சியில் சேர்ந்த பிறகு ஒருவேளை வந்து அவர் வந்து இங்கே இருக்கிற வந்து ஒரு உளவாளியாக வந்து இருந்தார்னா, ஒரு வேளை, ஏன்னா சேர்றதுக்கு முன்னாடி இவர்கிட்ட வந்து நம்ம சேகர் பாபு கிட்ட பேசிட்டு வந்திருக்காரு சரிங்களா. ஒருவேளை வந்து சொல்லுவாங்க இல்லையா ஸ்லீப்பர் செல்லு சொல்லிட்டு. ஸோ அந்த சந்தேகம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்போவுமே இருக்கும். ஜான் வந்து யாரையும் நம்ப மாட்டார். இப்போ ஏன் வந்து நம்மக்கிட்டலாம் என்கிட்டலாம் நிறைய முறை அவர் ஒரு 50 முறை பேசியிருக்காரு. அவர் பேசியிருக்கும்போது வந்து ஏன் வந்து அவர் வந்து வாட்ஸ்அப்பில் வராரு, இல்லை ஏன் வந்து வேறு ஸ்பெஷல் ஆப்லேருந்து வந்தாருன்னா, அவர் வந்து என்னன்னா நம்பலை. ஏன்னா யாராவது ஸ்லீப்பர் செல்லுங்க வந்து ஒட்டு கேட்பாங்களோ, அல்லது நாம் ரெக்கார்ட் பண்ணுவோமோ. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த எண்ணம் உள்ளவங்க. அதனால தான் அந்த நட்பை துண்டிக்கிறதுக்கு காரணமே அதுதான். நமக்கு அந்த நட்பு தேவையே இல்லை. வெளிப்படையான நட்பு இருக்கணும். யாருக்கிட்டையுமே நான் எல்லார்ட்டையும் என் வாழ்க்கையில் எல்லார்ட்டையும் வெளிப்படையாக இருந்திருக்கிறேன். எனக்கு வந்து இந்த மறைமுக நட்பே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நல்லா கவனிங்க. ஸ்லீப்பர் செல்லாக ஒருவேளை வந்து செங்கோட்டையன் ஒருவேளை இருந்தார்னா அது எப்படி நமக்கு தெரியும்? அப்போ இவருடைய செலவினத்தில் இப்போ நான் கேட்குறேன் வந்து செங்கோட்டையன் வந்து அவராக வந்து ஒரு பாதுகாப்பு வந்து அவரால் ஏற்படுத்திக்க முடியாதா? அவருடைய மாவட்டத்தில் பெரிய அப்பா டக்கர்ன்றீங்க. யாரா? இல்லை, தாவேகாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளைஞர் அணி, அதன் மூலமாக பாதுகாப்பு அப்படின்னா எல்லா கட்சியும் கொடுக்கப்படக்கூடிய பாதுகாப்பு. அவ்வளோ வேணாம் சார்.
இன்னொரு கட்சிக்கு போயிட்டு அந்த கட்சியில் இருக்கிறவங்க வந்து உடனே பாதுகாப்பு கொடுக்கணும், அதுவே பலவீனம். உங்களுக்குன்னு ஒரு ஆதரவாளர் இருக்கிறாங்கல்ல, அதிமுகலேருந்து வந்தாங்கல்ல விசுவாசிகள், அதிமுகலேருந்து பலரும் விசுவாசியாக வந்தாங்க, சரிங்களா? அந்த நபர்கள் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கல்ல அந்த கட்சியில். நீங்கள் பெரிய ஐக்கான்ல, கோபிச்செட்டிப்பாளையமே உங்கள் கையில் இருக்குது, உள்ளங்கையில் இருக்குது இல்லை? ஈரோடு மாவட்டமே உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வந்து உங்கள் உள்ளங்கையில் இருக்குது. ஒட்டுமொத்த வந்து கொங்கு பெல்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காலடியில் இருக்குது. அவ்வளோ பெரிய ஐக்கான் நீங்கள். அது 9 முறை எம்எல்ஏ வந்திருக்கிறீங்க. உங்களால் ஒரு 10 பேர் உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ண முடியாதா? விசுவாசி இருக்க மாட்டாங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து ஆதவர்ஜுனா ஏற்பாடில் அந்த ஒரு 5 பேர் கொண்ட குழு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பாதுகாப்பு இருக்கிறாங்கன்னா புரிஞ்சுக்குங்க. செங்கோட்டையுடைய மூவ்மெண்ட்டையும் வந்து யார் சம்பளம் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட வந்து தகவல் தெரிவிப்பாங்க. அதாவது செங்கோட்டையன் வந்து ஸ்லீப்பர் செல்லா இருப்பாரான்ற அந்த சந்தேகம் இருக்கிறதுனால ஒரு 5 பேரை வந்து ஸ்லீப்பர் செல்லா போட்டுருக்காங்க சொல்லலாம். அந்த 5 பேரில் ஒருத்தர் இருப்பான் அவருடைய மூவ்மெண்ட் சொல்கிறதுக்கு. 5 பேரில் கூட ஒருத்தர், யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தகவல் சொல்லுவான். ஏன்னா சம்பளம் கொடுக்குறது யார்? ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனாவுக்கு அது வந்து தகவல் போகும். நல்லா புரிஞ்சுங்க சார், இங்கே எல்லாமே காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்கலை. இன்றைக்கி வந்து ஒரு ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா ஒருத்தர் செலவு பண்ணுறான்னா சும்மா பண்ண மாட்டான், ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணுறான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு நீங்கள் 50,000 சம்பளம் போடுங்க சார். ஒரு நபருக்கு எவ்வளோ? ஒரு நபருக்கு 50,000 வாங்கினா பவுன்சர் சார் ஒரு 20,000 ஒரு 30,000 போட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வந்து ஒரு பவுன்சர் போடுறோன்னா என்ன காரணத்துக்கு நாங்கள் செங்கோட்டை செலவை போட்டுட்டார் அவரு பவுன்சரா? நீங்கள் இதன் மூலமாக 2 விஷயம் நீங்கள் பண்ண நினைக்கிறீங்க. என்னன்னு கேட்டால் செங்கோட்டையுடைய மூவ்மெண்ட் என்னன்றது இவங்களுக்கு வந்து தெரியணும். யாராவது ஒருவேளை ஸ்லீப்பர் செயல்பட்டால் என்ன பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது, அது தெரியணுன்றதுக்காக நீங்கள் போடுறீங்க. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா சீனை கிரியேட் பண்ணுறீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா திமுகலேருந்து அவருக்கு பாதிப்பு வந்துட போகுது. அவ்வளோவா ஒர்த்து கிடையாது சார். அவரே சொல்லிட்டாரு. என்ன டிஎம்கேலையும் கூப்பிடல, அவர் தான் சொல்கிறாங்க. ஆதவர்ஜுனா சொன்னான், என்ன சொல்கிறான் இந்த மீட்டிங்கில் உட்காந்து என்ன சொல்கிறான்னு கேட்டால் இவரை வந்து வலை வீசினாங்க மற்ற கட்சியில். எது? அவன் விஜய் ஏமாற்ற பார்க்குறான். செங்கோட்டையன் வந்து பல கட்சியில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, நான் தான் வந்து நம்ம கட்சியில் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லணும். யாரும் விஜய் நம்பணும், விஜய் ஏமாற்றணும். அப்போ என்ன சொன்னு கேட்டால் மேடையிலே சொல்கிறான்னு கேட்டால் அவர் வந்து மத்திய, அதாவது தேசிய கட்சியும் மாநில கட்சியும் ஒரு வலை வீசுகிறாங்க. அவர் சொல்கிறாரு, எனக்கு அந்தளவுக்கு நான் வருத்து கிடையாதுங்க, என்னை எவனுமே கூப்பிடவே இல்லை. அவர் வந்து நான் தனியாக தான் இருந்தேன், என்னை யாரும் வந்து எந்த கட்சியும் எனக்கு அழுத்தம் கொடுக்கவே இல்லை, என்னை கூப்பிடவே இல்லை. இப்போ புரிஞ்சுங்க, எந்த கட்சியுமே, மாநில ஆளுங்கட்சியும் சரி மத்திய ஆளுங்கட்சியும் சரி தேசிய கட்சி யாரும் என்னை கூப்பிடவே இல்லை. அப்போயே உடைக்கிறாரு. அப்போ ஒருத்தே இல்லாத நபருக்கு நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா சீனை கிரியேட் பண்ணுறீங்க. ஒரு ஸ்கிராப்பை கொண்டு வந்து நான் கேட்டால் நீங்கள் இப்போ சில நேரங்களில் அந்த ஆர்கிடெக்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்கிராப் மெட்டீரியலே என்ன செய்யணும் கேட்டால் வெல்டு டாக் வச்சு ஒரு சிங்கம், ஒரு பீகாக், ஒரு மயில், ஒரு ஏதோ வந்து ஒரு உருவத்தை வந்து செட் பண்ணுவாங்க. அதாவது கேட்டால் இந்த ஆர்கிடெக்ட் பண்ணுவாங்க. இந்த மெட்டீரியல், இந்த ஓல்டு பழைய இந்த ஸ்கிராப் மெட்டீரியல் வச்சு கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. எதுக்கு இவ்வளோ வெட்டி பந்தான்னு கேட்குறேன். ஒன்று அந்த அளவுக்குலாம் நீங்கள் நினைக்கிறவங்களும் ஒருத்தே கிடையாது சார். கோபிச்செட்டிப்பாளையத்திலே உங்களுக்கு செல்வாக்கு இல்லை. நீங்கள் இப்போ சொல்லுங்கன்னா ஒரு 10 பேரை சொல்லுங்கள். சத்யபாமாவை தாண்டி யாராவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செங்கோட்டையன் கூட வந்து பேரை சொல்லுங்கள். இது வரைக்கும் யாராவது சொல்லுவாங்கன்னு நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். செங்கோட்டையன் வந்தாருங்க, அடுத்த நாள் வந்து கோயம்புத்தூர் பிளாஸ்ட் ஆயிடுச்சுங்க. பிளாஸ்ட் விஜய் மணிலே சொல்லுவோம், பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அப்படியே பிரிஞ்சு எல்லாம் பெரும் படையை திரண்டு வந்துடுச்சுங்க. என்ன செஞ்சுருக்கோன்னா அதை அவரே ஒரு செட்டிங்கில் வரவே இல்லை சார். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இது அனுபவம் தான் தெரியும். அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து அணி மாறுறாங்கன்னா ஒரு 4 நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போது கேட்டால் மெல்ல மெல்ல அவங்க வீட்டில் இருக்கிற இந்த அடையாளங்கள்லாம் மாறும். இந்த கூடத்தில் அல்லது பெரிய இந்த ஒரு வரவேற்பு அறையில் இருந்தாங்கன்னா அந்த முன்னாள் எந்த கட்சியில் இருக்கிறோ அந்த தலைவருடைய படம் காணாமல் போகும். ஸ்டெப்பாக போயிட்டு கட்சியில் அவர் இறைஞ்ச உடனே கேட்டிங்கன்னா புதுசாக வந்து எந்த கட்சியில் சேர்றாரோ அது வந்துடும். அவருடைய வேட்டியிலேருந்து சட்டையிலேருந்து எல்லாம் அடையாளம் மாறிடும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த அடையாளங்கள் எதுவுமே மாறல. ஜெயலலிதா அவர்கள் படத்தை தான் வச்சுக்கிட்டே போறாரு. போய் தான் வந்து அந்த கட்சியிலே வந்து இணைகிறாரு. இப்போ புரிஞ்சுங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், மனதளவில் வந்து செங்கோட்டையன் இன்னும் கூட மாறல. இப்போ அவருக்கு என்ன எண்ணம் இருக்குது? நம்ம வந்து அதிமுக வந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க, நம்ம பழி தீக்கணும். ஒரு வகையில் ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. யாருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு. அப்பா போய் சேர்ந்துட்டு அங்கேயே முடிஞ்சு போச்சு. இனி பேச முடியுமா? டிடிவி பேச முடியுமா சார்? அமமுகன்னு ஒரு கட்சி. இனி உட்கட்சி விவகாரத்தை பேச முடியுமா? எடப்பாடி பற்றி பேச முடியாது. உட்கட்சி விவகாரத்தை டிடிவி பேச முடியும். ஏன்னா அமமுக ஒரு கட்சி தொடங்கினாரு, எலெக்ஷன் கமிஷன் பதிவு பண்ணியாச்சு. டிவிக்கு அந்த கட்சியில் போய் சேர்ந்துட்டாரு எங்கள் செங்கோட்டையன். இனி உட்கட்சி விவகாரத்தை பேச முடியாது. சரியா? வாய்ப்பு இப்போ ரூட்டு கிளியர். எடப்பாடிக்கு ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்ற செகண்ட் சார். நீங்கள் எத்தனை பேர் சேர்ந்தாலும் ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள்லாம் சிரிப்பாங்க. அது டிஎம்கே வரட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், வேறு எந்த கட்சியாக இருக்கட்டும், ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற அத்தனை கட்சியும் இன்னும் கொஞ்சம் சீமான் வந்து இன்னும் கொஞ்சம் கொக்கரை கொட்டி சிரிப்பார். ஏன் சொல்லுங்கள்? இந்த க்ளீன் இமேஜ்ன்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 பேருக்கு இருக்குது. அரசியல் ரீதியாக எந்த பதவியும் பெறாமல்
நல்லா புரிஞ்சுங்க. அரசியல் ரீதியா நான் சொன்ன அரசு ரீதியா ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்ல ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ இல்ல வந்து ஒரு துணை முதலமைச்சர் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த பதவியும் அடையாம ஒரு கிளீன் இமேஜ் 2 பேருக்கு தான் இருக்கு தமிழ்நாட்டில், 2 பெரிய தலைவர்களுக்கு. அது நான் வந்து விஜய் சொல்ல முடியும், சீமான சொல்ல முடியும். இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊழல் அமைச்சர்லாம் கொண்டு வந்து நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த கிளீன் இமேஜ் உடையுது. அப்போ மற்ற கட்சிகள் எல்லாரும் சிரிப்பாங்க. சீமானுக்கு அந்த சிக்கலே கிடையாது. சீமான் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இரும்பு மாதிரி இது, நீங்க வந்து அசைக்க முடியாத அளவுக்கு என்ன கிளீன் இமேஜ். நீங்க இப்போ இந்த கேட்கல இனிமேல் ஊழலை பத்தி பேச முடியுமா விஜயால? சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து பட்டியல் லிஸ்ட் வரும். செங்கோட்டையன் பண்ண ஊழல், செங்கோட்டையன் சம்பாதிச்ச சொத்து எல்லாம் லிஸ்ட் வரும். இது பலவீனமா இல்லையா? பலவீனமா இல்லையா? பிரைமரி ஃபோர்ஸ்னு சொல்றீங்க. பிரைமரி ஃபோர்ஸ்னா நீங்க கட்சியில் சேர்க்கிற நபர்கள் ஏற்கனவே இருக்கிற ஒரு பிரைமரி ஃபோர்ஸ் 2மே வச்சுப்போம். உதாரணத்துக்கு சொல்றேன், டிஎம்கே ஏடிஎம்கே. ஒன்னு அடிப்படை உறுப்பினர் வந்து தூக்கி வீசி எறியுது, இன்னொருத்தர் சேர்க்கவே இல்லை. ஆனா அப்படிப்பட்ட நபரை நீங்க சேர்த்துட்டு நீங்க என்ன சொல்றீங்க கேட்டா நாங்க பிரைமரி ஃபோர்ஸ்ன்றீங்க. இது எப்படி சரியா இருக்கும்? யார் பிரைமரி ஃபோர்ஸ்? ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேமேஜான ஒரு பீஸ் வருது, ஒரு ஊழல் கரைபிடிந்த ஒரு அமைச்சர் வரார், முன்னாள் அமைச்சர் வரார், அவரை நீங்க கட்சியில சேர்த்துக்கிறீங்க சொன்னா நீங்க எங்க பிரைமரி ஃபோர்ஸ்? வேணான்னு தூக்கி வீசி எறிகிறாங்க பாருங்க, அவங்க தானே. 2மே தூக்கி வச்சு, ஒருத்தர் வந்து சீண்டவே இல்லை, ஒருத்தர் தூக்கி வீசி எறிஞ்சிட்டாங்க. அந்த நபரை சேர்த்து நீங்க நாங்க தான் பிரைமரி ஃபோர்ஸ்ன்றீங்க. இந்த இடத்துல நான் சொல்றேன் பாருங்க, இனி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த முன்னாள் அமைச்சர்லாம் வந்து சேரும்போது விஜயோட கிளீன் இமேஜ் டேமேஜ் ஆகும். பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சார்.